ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் அவியல் செய்கிறோம். இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை. இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மீந்தின காயை எடுத்து ஒரு அவியல் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த அவியல் செஞ்சுருக்கேன். ஸோ நமக்கு என்னென்ன காயெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக மீந்துச்சோ அதெல்லாம் போட்டு இந்த சூப்பரான அவியல் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவியல் நல்லா டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷு. நல்லா சூப்பரான அவியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவியல் செய்கிறதுக்கு தேவையான காயெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இஷ்டம் தான், நம்ம எந்த காய் வேணாலும் ஒரு 4-5 விதமான காயை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. உப்பு 1/2 உப்பு தான் போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 80%, அதாவது 80% வரைக்கும் வெந்தால் போதும். இந்த அவியலுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு 1/2 முடி எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு 1/4 முடி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா குறன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும், அதாவது ஒரு 80% வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ இதில் தயிர் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அருமையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.